பேசு. ஐயா, எதுக்கு அந்த போராட்டம்? காந்திக்கு எதிராக போராட வந்திருக்கிறேன். காந்திக்கு எதிராக ஆதரவானே? ஆமாயா, காந்திக்கு ஆதரவாக போராட வந்திருக்கிறேன். எதுக்கு இந்த போராட்டம்? இந்த ஜென்மன் டிவியில் கசம்சான்னு ஒரு புது டாக் ஷோ போகுதுல்ல, அதில் எவனோ ஒருத்தன் காந்தியை பற்றி தப்பாக பேசி கொளுத்தி போட்டிருக்கான். அதனால் இந்த கட்சிக்காரங்க பப்ளிசிட்டிக்காக போராடுறாங்க, வேற எதுவும் இல்லை. 12 வயசுல எங்க அப்பனை திட்டின ஒருத்தனை நடு ரோட்ல வச்சு போட்டேன். அடிச்ச உதவாக்கரையான என் அப்பனை அடிச்சவனே நடு ரோட்ல போட்டு அடிச்சேன்னா நம்ம தேச தந்தையை பேசினவனை நான் சும்மா விட்டுருவேனா? விடக்கூடாது. ஆனால் மக்களே, காந்தி என் கையை கட்டி போட்டுட்டார். ஆகவே இந்த போராட்டம் அகிம்சை முறையில் தான் நடக்கும். அவரை பற்றி தவறாக காட்டிய செல்வன் டிவி செல்வன் டிவி அசோக், ஏன் இன்னும் ஆரம்பிக்கல? சார் 2 மினிட்ஸ்ல முடிஞ்சிரும் சார். 2 மினிட்ஸ். என்ன பொறுக்கி மாதிரி இருக்கீங்க? ட்ரெஸ் மாத்துங்க. படித்த செல்வன் டிவி சீக்கிரம் 2 நிமிஷம் தான் சார். போலீஸ்காரனை வச்சு வேலை செய்ய சொல்றீங்க. கட்சி ஆளுங்க வேற இருக்கிறானுங்க. 20,000 ரூபாய் பத்தாது சார். கடைசி நேரத்துல வந்து ஏத்து. நாங்க என்ன ஓடியா போயிட போறோம்? பாத்துக்கலாம்யா, பாத்துக்கலாம். எழுப்பு எல்லாரும் இருக்குது சார். ஏய், கட்சி ஆளுங்க மாதிரியே கூட்டத்தில் கலந்துடணும். யாருக்கும் டவுட் வரக்கூடாதுண்ணா. நான் பிச்சா பேசுகிறேன், நம்ம பண்ணாதான். போலீஸ் அலர்ட் ஆகுறதுல வேலை பெஸ்ட் எஸ் ஆகிறோம், நீங்கள் கவலைப்படாது. ஏய், சீக்கிரம் ட்ரெஸ்ஸை மாத்திடா. பார்த்தா ரவுடி நான் பேத்துது. என்ன கேட்டேன் குமார், தக்காளி மூட்டை மட்டும் தீடா. அருவாலாம் உள்ளே இருக்கட்டும். அருவா கலரில் ஆலைகளை போட்டு போறீடா. ஃபர்ஸ்ட் தக்காளி மூட்டை தான், அப்புறம் தான் பல்பு நெருப்புலாம். ஆமா, தக்காளி இருக்குமா, முட்டை இருக்குமா, என்ன வாங்கிட்டு சொல்லு. ஏய் யாரா நீ? போடா அப்படி. இல்லைண்ணா, தக்காளி முட்டைலாம் வேன் வச்சு வித்துனுக்குறீங்களா? என்ன மாட்டேண்ணா? முட்டை பிரியாணிக்கு இல்லைண்ணா. ஐயோ, பல்பை 3ல மாட்டி வச்சிருக்கீங்க. கரண்ட் போன கூட எரியுமா? ஏய் அப்படியே போட்டேண்ணா. போடா வேலையை பார்த்து. இல்லைண்ணா, கிளம்பு. ஏய் தீர வேணா. தேசப்பிதாவை அவமதித்த செல்வன் டிவி, புனிதர் காந்தியை அவமதித்த செல்வன் டிவி, செல்வன் டிவி ஒழிக. தாண்டா ஆரம்பிடா. ஏய் வரவங்க. ஏய் 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 குறா காமரா குறா. ஏய் இவன் யாரா? காந்தியோட பேருக்கு களங்கமா, அதை கண்டித்து நடந்த போராட்டத்தில் வன்முறை. அகிம்சையில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் எப்படி அராஜகமானது. காந்தியவாதிகள் எப்போது கல்லறிவாதிகள் ஆனார்கள். ஆனால் உண்மையில் நடந்தது என்ன தெரியுமா? அகிம்சையில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டத்துக்கு நடுவில் புகுந்த ரவுடிங்கெல்லாம் யார் யார்? இவங்களாம் பணத்துக்காக யாராலும் தூண்டப்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்டவர்களா? இதோ பின்வரும் காட்சியை பார்த்தால் உங்களுக்கே உண்மை தெரியும். நன்றி. கட்சிக்காரங்க நம்ம சேனலை வச்சு பப்ளிசிட்டி தேட பார்த்தாங்க. ஆனா நீங்க அவங்கள வச்சு செஞ்சிட்டீங்க. யூ ஆர் டூ ஸ்மார்ட் கல்யாண். விஜய் சார், உங்க காருக்கு எக் வாஷா? என்ன சார் சிரிக்கிறீங்க? இவ்வளோ கரெக்டாக நடந்திருக்கு. கேமராலாம் டேமேஜ் ஆயிருக்கு. அது மேட்டரே இல்லை.
நாளைக்கு நியூஸ் பேப்பரில் எக்ஸ்டென்சிவ் கவரேஜ் இருக்கும். சோஷியல் மீடியாவில் காந்தியை பற்றி டிபேட் பண்ணுறாங்களோ இல்லையோ, நம்ம சேனலுக்கும் கசமுசாக்கும் சூப்பர் பப்ளிசிட்டி. டேக் இட் ஃப்ரம் மீ, நெக்ஸ்ட் ஷோஸ் டிஆர்பி கண்டிப்பாக எகிற போகுது. மீடியாவில் இருந்துட்டு மீடியாவை ஏமாத்துறது எத்திக்ஸ் இல்லை சார். கண்ணாடி வீட்டில் இருந்துட்டு கல்லெறியாம சார். அதுக்கு தான் உங்களை மாதிரி பெருசுங்களை கூடவே வச்சிருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக செஞ்சாதான் அது ஒர்க் அவுட் ஆகும். அதான் ட்ரெண்ட். அந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த மாதிரி யூத்க்கெல்லாம் பிடிக்கிறது. ஓ, நீங்க தான் யூத்தா? Of course. நான் பூத்துன்னு நினைச்சேன். தேங்க்யூ. நான் எந்த நியூ ஜாயினிங். ஹலோ, நீ தான் நியூஸ் ஜானியா? ஹாய் சார். முதல் நாளே லேட்டா? இல்லை சார், வெளியே போராட்டம், கலவரம், போலீஸ் அடிதடின்னு ஒரே பிரச்சனை சார். அதான். பராக் பார்த்துருந்தியா? இல்லை சார், ஷூட் பண்ணுறது சார். என்னத்த? அகிம்சையில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் எப்படி அராஜகமானது? போராட்டத்துக்கு நடுவில் புகுந்த ரவுடிங்கெல்லாம் யார் யார்? இவங்கெல்லாம் பணத்துக்காக யாரோட தூண்டப்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்டவர்களா? மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்கும், அங்கே போ. ஓகே சார். சார், ஃபோன் எந்த சார்? தரையா போயா? அம்மா, எஸ், மொழியே சரியில்லை. இங்கே தான் வேலை பார்க்குறாரு அவரு. அவர் தான் நியூஸ் எடிட்டர். இவரா? கண்ணா எங்க வருவேன் எப்படி வருவான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா வருவேன். மலை இவன் வாங்குற சம்பளத்துக்கு உருப்படியா பண்ற ஒரே வேலை மிமிக்ரி. என்ன சீண்டி பார்க்காத. ஏய், சாரி மலர், எனக்கு என்ன நடந்தது தெரியாது. திலக், அந்த நிமிடம் வாய் வச்சதுனா நீ எடுக்க வேணாமா? நீ அப்படி எத்தனை தடவை கட்டு கட்டுன்னு கத்துற? கட்டு கட்டு நான் சொன்னேன். என் காதுல கட்டிக்கோ கட்டிக்கோன்னு விழுந்துச்சு. அதான் விழும்டா விழும் பொறுக்கி. நான் அந்த பொண்ணை கட்டி பிடிச்சோன்னே அப்படி கண்ணை மூடிட்டு அவளை தொட தொட எனக்கு ஓன் ஞாபகம் தான். ஆனால் என் அடிமனசு தெரியுது, சத்தியமா அது நீ இல்லை, என் மலர்லன்னு தெரியுது. ஆனால் அந்த மாதிரி ஒரு கவுஸோட அப்படியே தலை தலைன்னு நீ இருந்தால் எப்படி இருக்கும்? அங்கே தான் மலை நான் விழுந்துட்டேன். எல்லா ஆம்பளை பொறுக்கிகளும் இப்படித்தான். சான்ஸ் கிடைச்சா சாக்கடையில கூட உருண்டு பெறவாங்க. ஏய் நிறுத்தி, என்ன இப்போ? இங்கே பாரு, தேல்னா கொட்டும், பாம்புனா கொத்தும், ஆம்பல்னா சபலப்படத்தான் செய்வான். இட்ஸ் அ பயாலஜிக்கல் அர்ஜ். புரிஞ்சுக்கோ மலர். அடி சரிபால. நான் இப்படி பண்ணியிருந்தா நீ தப்பியா? நிறுத்தி முதல்ல, இதோட நிறுத்திக்கோ, பெருசுப்படுத்தாங்க. திஸ் வில் ஸ்பாயில் அவர் லவ். மலர் மலர் மலர், இப்படி சந்தேகப்பட்டு டார்ச்சர் பண்ணா எப்படி உங்களை நான் சகஜமா பழக முடியும்? ஏய், அந்த கூட தான் பழக வேண்டியா? போடா போ போ. சாரி சாரி சாரி. Don't touch me. I don't want to see you again. You cheat. இன்னொரு தடவை என் முன்னால வராத. இனி உன் மூஞ்சி என் லைஃப்ல நான் பார்க்க கூடாது. It's finished. நீ என் கடவுளோட வந்துடாத, போடி. எப்படி இருக்க மலர்? Hey Mala, you guys know each other? Anyway, brother, I am Jagan, associate producer. He is my Sisha, the promo producer. Hey, வந்ததே லேட். போ, நியூ ரெக்ரூட்ஸ் கூட நில்லு. இது உங்க பேக் தானே? ஏய், நக்கலா? ஏய், நல்ல பேக்டா, உனக்கு கரெக்ட்டா இருக்குமே. படா. ஏய், guys, boss is coming. நீ ஜல்தி அடிக்க டைம் ஆயிச்சா? Good morning, everyone. Good morning. Good morning. Hello guys. Hello sir. I am Kalyan. Chairman of Zen Network. I'm Bhavana. Introduce yourselves. Sir, I'm Nishanti. Please sit and talk. இதுக்கு முன்னாடி டெரா டிவில ப்ரொடியூசரா இருந்தேன். Hello sir, I'm Aarti. Hi. News Sir, I'm reader. Raghavan, Viscom graduate. Sir, I'm Til. Enough. It's getting a little bit boring now. நீங்க ஏதாவது இந்த சேனலுக்காக அச்சீவ் பண்றப்ப உங்க பேரை நானா தெரிஞ்சுக்குவேன். Let's come to the point. There is a new idea for a music show. இது வரைக்கும் யாருமே செய்யாத மாதிரி fresh young talents. கலகலன்னு 2 ஆங்கர்ஸ், ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து 3 ஜட்ஜஸ். ஐ திங்க் இந்த ப்ரோக்ராம்க்கு இன்னும் பேர் வைக்கல. ஷார்ட்லிஸ்ட் பண்ணிருக்கோம் சார். அதான் ஏற்கனவே பேர் வச்சிட்டாங்க, சன் சிங்கர், சூப்பர் சிங்கர்னு. உண்மை தானே? Do you have anything to say? Sir. Sir, this auntie is pulling your shirt, sir. I have auntie. Don't call her auntie. Okay, go ahead and say what you have to say. Can I use the board, sir? Oh, sure. Thank you. CH stands for channel. This is channel 2, channel 3, channel 4 and channel 5. இப்படி எல்லா சேனல்ஸும் புதுசாக ஏதாவது ஒரு ஷோவை
ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. இதில் பல இது ஊற்றிக்குது, சில இது ஜெயிக்குது. உடனே மற்ற சேனல்ஸும் அந்த ஜெயிச்ச ஷோ மாதிரியே காப்பி அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. உதாரணத்துக்கு இவர் தோசை ஊற்றுறாரு, இவர் அந்த தோசையில் பொடி போடுறாரு, இவர் அந்த தோசையில் முட்டை போடுறாரு, இவர் அந்த தோசையில் வெஜிடபிள்ஸ் போடுறாரு, இவர் தக்காளி போடுறாரு, இவர் கறி போடுறாரு. இப்படியே பிஸா லெவலுக்கு கொண்டு போயிறாங்க. எல்லாருமே அரைச்சமாகவே அரைச்சி ஒரே தோசையை பல ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் எல்லா சேனல்ஸ்லேயும் ஒரே மாதிரியான கண்டென்ட் ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. ஒரு இன்டெஃபினட் பாத்துக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கோம். விச் மீன்ஸ் நம்ம எல்லாருமே ஒரு மீளா வட்டத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம். இவனாதான் ரவுண்டு கட்டி வட்டம் போட்டாலும் இந்த 3 பாப்பால ஒன்று கூட முடியாது. கண்ணுங்களா, இவங்கிட்ட ஜாகிரதையா இருங்க. சரி, போர் அடின்னு சொல்லிட்டு சேனலை மாற்றினா ப்ரோக்ராம் மாறுதா இல்லைன்னு தெரியாத அளவுக்கு எல்லா சேனல்லையும் ஒரே மாதிரியான ப்ரோக்ராம் தான் ஓடுது. மிஸ்டர் டாக்குமெண்ட்ரி, சும்மா வாயில் வடை சுடுறதில்ல, ப்ரோக்ராமிங் செஞ்சு காட்டணும். 4 பேருக்கு நடுவில் மற்றவங்களால பண்ண முடியாததை உன்னால் பண்ண முடியுமா? உனக்கு 1 month டைம் கொடுக்குறேன். ஓகே மலர், இஸ் த நியூ லோகோ டிசைன் ஃபார் அ மியூசிக் ஷோ ரெடி? So we yet to finalize the title. One sec. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஜென்1 தொலைக்காட்சி அலுவலகத்தை கற்களாலும் உருட்டுக்கட்டைகளாலும் அடித்து சேதப்படுத்தினர். இது தொடர்பாக தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் நமது ஜென் தொலைக்காட்சி சார்பில் அளிக்கப்பட்ட எந்த சேனலுக்கு இந்த ஃபுட்டேஜ் கிடைக்கல. நம்ம கேமராவும் டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த பையன் திலக் எடுத்த ஃபுட்டேஜ். உட்கட்சி மோதலால் தீரனின் கட்சியினர் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதே இந்த கலவரத்திற்கான காரணம். துணிச்சலாக படம் பிடித்தார் திலக். அந்த காக்கா முகா கட்சிக்காரனோட வேலையை தான் இருக்கும் தலைவர். காந்தியோட பேருக்கு களங்கமா, அதை கண்டித்து நடந்த போராட்டத்தில் வன்முறை. இவங்கெல்லாம் காந்தியோட கையில் இருக்க கைத்தடியை பிடிங்கி அதே ஆயுதமாக பயன்படுத்திடுவாங்க. அகிம்சையில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் எப்படி அராஜகமானது? காந்தியவாதிகள் எப்போது கல்லறிவாதிகள் ஆனார்கள்? சர்வதேச செய்திகள் இன்னும் இருக்கு. கட்டாயிச்சு. Thilak, sir, that's a wonderful job. Interesting perspective. Sir, பாதியிலே உனக்கு 1 month டைம் கொடுத்தேன். 1 minute ப்ரூவ் பண்ணிட்டேன். I take my words back. All right, பாவனா, யார் யார் எந்த டிபார்ட்மெண்ட்னு சொல்லிடுங்க. Yeah, sure. மலரன் ஜகன், when you're free உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் சுத்த காட்டுங்க. ஓகே சார். சார் ப்ளீஸ். என்ன சார் இது? ஃபுட்டேஜ் சார் பால் எடிட் பண்ணிட்டீங்க? இந்த ஃபோன் இது இல்லை சார். ஃபுட்டேஜ் சார் பால் எடிட் பண்ணிட்டீங்க. இந்த கலவரத்துக்கு யார் காரணம், பிகினிங்ஸ்ல என்ன நடந்தது, அப்படி இப்படி நிறைய சொல்லியிருந்தேன் சார். அது எதுவுமே வரலையே சார். எது ஏரில் வரணும், எது ஏரில் வரக்கூடாது எல்லாம் மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணும். நீ போ. என்ன சார், செம்ம போங்க இருக்கு சார். உழைக்கிற வழியை பாரு. வந்துட்டு ஐடியா சொல்கிறேன். எதுக்கு எங்களை விளையாட மாட்டீங்க? கல்பனா எங்க ஃப்ரெண்டு, அவளுக்கு என்ன எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அந்த பொண்ணு மொட்டை மாடியில் குதிச்சு தற்கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கான சான்ஸே இல்லையா? அப்ப தற்கொலைக்கு எதிராக இயக்கம் நடத்திட்டு இருக்கிறான். அட்லீஸ்ட் முடிச்சிடலாம்யா. அந்த பையன் பேர் என்ன? அப்துல். சரிங்கய்யா, நான் பார்த்துக்கிறேன். யோ, போய் விரட்டி விடியா. ஓகே சார். டாக்டர் பார்க்க முடியா? பார்த்தாயா போவேன். போலீஸ் கைரியா. இப்போ உள்ள விடுவீங்கல்ல? யோ, என்ன பண்ணிட்டு இருக்க? கொண்டு போய் ராய்பேட் ஹாஸ்பிடல்ல போடியா. போயா, அடி வரியா. போயா. இந்த பையன் அப்துல் லவ் பண்றதா சொல்லி இந்த கல்பனா பொண்ணை ஏமாத்தி கெடுத்துட்டாங்க. பாவையா பொண்ணு கழுத. லவ்வும் ஃபெயிலியர், சூசைடும் ஃபெயிலியர். மேரி சேச்சி. சேச்சியா? ஏன் நர்ஸுங்கெல்லாம் மொத்தமாக கேரளாவில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களா? மேரி இல்லை, மாரி அம்மா. மாரியம்மா, சாரி அம்மா. இங்கே கல்பனான்னு ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்கள பார்க்கணும். இப்போ என்ன டேஷுக்கு காசு எடுத்து நிட்ட? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? உன்னெல்லாம் பெத்தாங்களா பேஞ்சாங்களா? ஆலயம் மண்டியம் பாரு. சிஸ்டர் சாரி, தப்பா நினைச்சிக்காதீங்க. நாங்கெல்லாம் கல்பனாவோட ஃப்ரெண்ட்ஸ். அவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பதறி வந்திருக்கோம். சாரிக்கா. இந்த மாதத்தில் அவங்களுக்கு யார்கிட்ட மனசு விட்டு பேசணும்னு தோணும். அவங்கள பார்க்கணும், அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். அவங்க இப்போ எப்படி இருக்காங்க? பாவப்பட்ட பொண்ணு தம்பி, உடம்பெல்லாம் கீரை. போனா கூட்டம் பொறான்னா மாதிரி பொறாண்டி வச்சிருக்கானுங்க. அத்தனை பேர் எதிர்க்க அந்த ஒத்த பொண்ணு என்ன பண்ணும்? அது பழிச்சதே பெரிய விஷயம். அக்கா, அவளை பார்க்கணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சிஸ்டர் ப்ளீஸ். உங்களுக்காக தான் இந்த ரிஸ்க் எடுக்கிறேன். நான் சொல்கிறபடியே நடந்துப்போம். என்ன மஃப்டியில் போலீஸ்காரன் உட்காந்துருக்கான் பாரு. போன டியூட்டி டாக்டர் எல்லாமே செக் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு பேக் பெயின் இருந்து என்னன்னு பார்த்துருங்க டாக்டர். நர்ஸ், ஏதோ பெல்விக் ஃப்ராக்சர் இருக்கும்னு நினைக்கிறேன். உடனே எக்ஸ்ரே எடுக்கணும். எடுத்துடலாம் டாக்டர். நீ இருமா, 5 நிமிஷத்தில் கூட்டிகிட்டு வந்துடுறோம். என்ன நர்சம்மா, எங்கே கூப்பிட்டு போயிட்டு இருக்க? எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு. டாக்டர்ஸ் ரவுண்ட்ஸ் வரத்துக்குள்ளே சீக்கிரம் முடிச்சிருங்க. நான் 10 நிமிஷம் கழிச்சு வரேன். ஓகே.
என்ன கல்பனா இது? என்னென்னமோ சொல்றாங்க. வாட் ஹேப்பன்? என் சேனல்ல கூட ஒர்க் பண்றாங்க. திஸ் இஸ் திலக் அண்ட் திஸ் இஸ் அசோக். இவங்களும் உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. இட்ஸ் நத்திங் ஒஃபிஷியல். மலர், உன்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே நியூஸ் தானே. இப்போ கூட நீ என்ன தேடி வரல. யூ ஜஸ்ட் நீட் அ ஸ்டோரி. இல்லை 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 கல்பனா, இல்லை கல்பனா. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தற்கொலை முயற்சி பண்ணி நினச்சி தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் உங்கள் நிலைமை என்னென்னு எங்களுக்கு தெரிஞ்சது. போலீஸ்காரங்கெல்லாம் மூடி மறைக்க பார்க்குறாங்க. இப்போ கூட உங்கள் ஃப்ரெண்டு அப்துல்ன்றதா இதுக்கெல்லாம் காரணம் சொல்லி அவர் அடிச்சு இழுத்துட்டு போகிறாங்க. கல்பனா, நீங்கள் உண்மையை சொல்ல தயங்கி ஊமையாக இருந்தீங்கன்னா நியாயம் கிடைக்காது. எங்களுக்கு உங்கள் பேரோ முகமோ அவசியம் இல்லை. ஆனால் உங்களுக்கு நடந்த அநீதியை பதிவு பண்ணணும். கம்பல் பண்ணல. நாங்கள் இருக்கோம். எங்கள் சேனல் உங்கள் கூடவே இருக்கும். ட்ரஸ்ட் மீ ப்ளீஸ். இரு கேமரா ஆன் பண்ணு. கல்பனா, ஃபேஸ் வேணா, நீங்கள் சொன்னது மட்டும் பதிவு பண்ண போதும். திரும்பி உட்காந்துக்கணும். இல்ல என்னடா சொதப்புற? அவங்களே மூஞ்ச காமிக்கிறேன்னு சொல்றாங்க, நீ திருப்பி உட்கார வைக்கிற. அவ மூஞ்ச காமிச்சா டிஆர்பி வேற லெவலுக்கு போகும். மூடிட்டு வேலை பாரு. அசோக் ரெடி, லெட்ஸ் ஸ்டார்ட். எங்க இயக்கத்தோட பேரு பசுமை மானுடம். இயற்கைக்கு எதிராக நடக்கிற ஒவ்வொரு அக்கிரமத்தையும் தட்டி கேட்கறது தான் எங்கள் கொள்கை. திருவள்ளூர் பக்கத்தில் கம்மங்குடின்னு ஒரு கிராமத்தை டாப் டு பாட்டம் பொல்யூட் பண்ணிட்டு இருக்கு இந்த குளோபல் டிராகன் பெஸ்டிசைட் கம்பெனி. உழைப்பாளர் மறுமலர்ச்சி கட்சி தலைவர் தீரன் மணி அரசு ஃபேக்ட்ரி. இந்த பிரச்சனை மக்களுக்கு தெரியணும்னு ஃபேக்ட்ரி வாசலில் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அடக்குமுறையில் பலவிதம் இருக்குது. லாத்தி சார்ஜ், அரெஸ்ட், ரவுடிங்க தாக்குதல். ஆனால் இதையெல்லாம் தாண்டி போராட்டத்தை வழி நடத்துகிற பெண்கள் சொல்ல முடியாத அளவுக்கு அவமானப்படுத்தப்படுறாங்க. பல பேர் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. உடல் உறுப்புகள் சிதைக்கப்பட்டிருக்கு. அன்னைக்கு அப்துல் என்ன ட்ராப் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் ஊரில் அது கட்டு போச்சு இது கட்டு போச்சு குரல் கொடுக்குறல. இப்போ நீ கட்டு போனா யார் குரல் கொடுக்குறாங்க பாப்போம். நசிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நசிக்குங்க. ஆனா எங்க மேல விழுற ஒவ்வொரு அடிக்கும் நீங்க பதில் சொல்லி ஆகணும். ஒருத்தரை நீங்க அடக்க நினைச்சா நாங்க 100 பேர் அழிந்து வருவோம். ஒரு நாள் உங்க எதிர்ப்பை மீறி எங்க நியாயம் வேணும். நம்ம சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் தனக்கு பிறக்கிற குழந்தை ஆண் குழந்தையா இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பு தான் பெண்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படுற முதல் குற்றமே. இந்த அடிப்படை பாரபட்சம் தான் பெண்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படுற எல்லா அநீதிகளுக்கும் தொடக்கமாக இருக்கு. சமீபத்தில் இயற்கைக்கு கேடு விளைவிக்குதுன்னு சொல்லிட்டு குளோபல் டிராகன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி எடுத்து இந்த பெண்மணி போராடி இருக்காங்க. அந்த போராட்டத்துக்கும் இவங்களுக்கு நடந்த கொடுமைக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? சில காட்டு முராண்டிகளை தான் தான் இந்த நிலைமைக்கு ஆளானேன்னு அவங்களே சொல்லியும் காவல்துறை இது ஒரு தற்கொலை முயற்சின்னு மூடி மறைக்க முயற்சி செய்வது ஏன்? இந்த வன்கொடுமை செஞ்ச அந்த சொரிநாயங்களாம் யார் யார்? அவங்களுக்கு பின்னால் யார் யாரெல்லாம் இருக்காங்க? இந்த பெண்ணுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரியான கொடூர சம்பவங்களால் முகம் காட்ட முடியாத சகோதரிகள் எத்தனையோ பேர். அப்படி முகம் காட்ட முடியாத சகோதரிகளுக்கு வழி காட்டுவது நமது கடமை. அவங்களோட வழியை நம்மளால் உணர முடியுமா இல்லையான்னு தெரியல. ஆனால் அதை புரிஞ்சுக்காத முயற்சி பண்ணுவோம். நன்றி. கலக்கிட்டடா. தீரன் லைன்ல மிரட்டர். எஸ், டெல் மீ. நான் விளையாடுறியா? பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு சொன்னது தானே டெலிகாஸ்ட் பண்ணோம். நான் சொன்னாவா? நான் அதுக்கா என் பேரை எழுத்து நிற்கிறேன். செஞ்சுட்டு பண்ண நிஜால என் கம்பெனி பேர் அப்பட்டுக்குது. கூல் மிஸ்டர் தீரன். ஏன்னா கூலு பாலினு நான் சேத்தாவாரி எஸ்டே. அதுக்கப்புறம் சோப்பு குடிப்பா குளிக்கிறதுக்கு. கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு பாருங்க. எலெக்ஷன் நடக்கும் டயத்தில் உங்களுக்கு மீடியா சப்போர்ட் ரொம்ப முக்கியம். என்னோட லைஃப்பில் நிறைய ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்சது ஃபைட்டில், ஆனால் அதெல்லாம் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஷிப்பில். ஸோ we need to talk. முதல்ல என் மேலே தப்பு இல்லைன்னு மறுப்பு செய்தி போடு. கண்டிப்பாக போட்டுடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி
We will meet and talk over a brunch. நான் அது பெஞ்சா யோ பெஞ்சில் உட்காந்து பேசுறதுக்கு நம்ம என்ன லவ்வர்ஸா? It's not a bench, Mr. Dhiran. It's brunch. Ashok. Yeah, sir. Please explain. Here comes best champagne, sir. நான் பாரு கல்யாணே, உன் சேனல் முன்னாடி போராட்டம் பண்ண என் ஆளுங்க 23 பேர் உள்ள இருக்கிறானுங்க. இப்போ அந்த பொண்ணு மேட்டர் வேற இழுத்து விட்டு எலெக்ஷன் டைம்ல பேரை கெடுத்து நிக்கிற பேப்பர் காணுங்க நோண்டி கேள்வி கேட்டுக்கிறானுங்க. எல்லாத்தையும் மாத்திலாம் கிழிச்சலானே நாத்து மாத்தினே நீ. Cool down, Dhiran. நான் நினைச்ச உங்க பிறந்த நேரத்தை தவிர எல்லாத்தையும் மாத்திடுவேன். இல்லை பண்ணிடுங்க. வர நியூஸ்லேயே போடுறேன் சார். சிரா சதாம் ஹுசேனோட கதை உங்களுக்கு தெரியுமா? Do you know how they scripted his end? ஸ்கிரிப்டா? நான் படம் ப்ரொடியூஸ் பண்ண சொல்றியா? சார் இது ஈராக்ல நடந்த மேட்டர் சார். சதாம் ஹுசைன் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருந்தாரு. இது உலக அமைதிக்கு எதிரானது, அமெரிக்கா இன் டேஞ்சர் அப்படின்ற ஒரு எண்ணத்தை எம்பெடட் ஜேர்னலிசம்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி மூலமா சில டிவி சேனல்ஸை கையில போட்டுக்கிட்டு ரிப்பீட்டடா டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இது மக்கள் மத்தியில ஒரு பயத்தை உண்டு பண்ணிச்சு. உலக நாடுகளோட சப்போர்ட் கிடைச்சிச்சு. அதை சாதகமா வச்சுட்டு ஈராக் மேல போர் தொடுத்தாங்க. சதாம் ஹுசைனை காலி பண்ணாங்க. எல்லாம் ஆயிலுக்கு தான் சார். அப்புறம் ஈராக்ல இன்னி வரைக்கும் ஒரு நியூக்ளியர் வெப்பனை கூட இவங்களால கண்டுபிடிக்க முடியல. உலக சரித்திரத்தையே மீடியா மாற்றும் போது உங்களை ஏத்துறதும் உங்களை இறக்குறதும் ரொம்ப ஈஸி. நல்லா கதையா பேசுற, ஒன்னு செயல்ல காட்ட மாட்டேன்றிய. காட்டுறேன் பாருங்க. சில தினங்களுக்கு முன்னர் நமது ஜென்வன் தொலைக்காட்சி நிலையத்தின் எதிரே நடந்த கலவரத்திற்கு காரணம் என வீரன் மணியரசு கட்சியினர் பலர் கைது செய்யப்பட்ட நிலையில் திடீர் திருப்பமாக தற்போது புதிய திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இந்த காட்சிகளை பார்க்கும்போது தீரனுக்கும் அவரது கட்சிக்கும் அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அவரது அரசியல் எதிரிகள் ஏற்பாடு செய்த ரவுடிகள் கலவரம் செய்திருப்பது உறுதியாக தெரிகிறது. தீரன் கட்சியினரை போல் வேடமிட்டு வந்த ரவுடிகள் யார் என காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அகிம்சை முறையிலேயே போராட்டம் நடத்திய திரு தீரன் மணியரசு அவர்களை ஜென்வன் டிவி பாராட்டுகிறது. நான் மேஜிக் பண்ற ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் மாத்திட்டியா? கில்லாடியா நீ? தயா மீடியா பவர். சார் எங்களோட ரிசர்ச் டீம்ல சில ப்ரமோஷனல் ஸ்ட்ராட்டஜிஸை டிவைஸ் பண்ணியிருக்கோம். உங்க கிரெடிபிலிட்டி பேராமீட்டர், அதாவது மக்கள் உங்க மேல வச்சிருக்க நம்பகத்தன்மை ரொம்ப புவரா இருக்கு சார். நாம அப்படி சொல்லிட்டேன். நான் கண்ணை சச்சா 1000 ஷேர்ஸ், கையை சச்சா லட்சம் லைக்ஸ், சவுண்ட் விட்டா கோடி கமெண்ட்ஸ். இதெல்லாம் நாளைக்கு ஓட்டா மாறாதா? They're just trolling. உங்களை ஓட்டுறாங்க. அதெல்லாம் ஓட்டா மாறாது. மக்கள்ல 30% உங்களை ஒரு ஜோக்கரா பாக்குறாங்க, 25% உங்களை ஒரு ரவுடியா பாக்குறாங்க, மீதி 15% குடிகாரனா பாக்குறாங்க. இதை மாத்தணும் சார். இப்ப நாங்க பண்ற பர்சனாலிட்டி பிராண்டிங் ஒரு கிளினிக்கல் ப்ராசஸ். பிளாக் மணியை ஒயிட் மணியா மாத்திர மாதிரி பிரேக்கிங் நியூஸ்ல அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது எங்க சேனல்ல வந்துருவீங்க. அதுக்கேற்ற மாதிரி சில சம்பவங்களை நாங்களே ஸ்கிரிப்ட் பண்ணுவோம். இது எங்களோட பினாமி மீடியாஸ்லயும் வெப்சைட்ஸ்லயும் பிரதிபலிக்கும். அப்புறம் உங்க இமேஜ் எங்கேயோ டாப்ல எகிரிடும் சார். ஓகே தம்பி, நான் சரண்டர். என்ன எவ்வளவு தூக்கி விட முடியுமோ அவ்வளவு தூக்கி விடுறேன். அவ்வளவுக்கும் பெட்டி வந்துன்னே இருக்கும். மிஸ்டர் தீரன் மணியரசு, நீங்க ஒரு முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்க பாக்குறீங்க. 1989 ஒரு பஸ் அடிச்சா உங்க மேல ஒரு வழக்கு பதிவாயிருக்கு. நீங்க செஞ்ச தப்ப ஒத்துக்கிறீங்களா இல்லையா? டேய், அதெல்லாம் பேசாதீங்க. நீங்க செஞ்ச தப்ப ஒத்துக்கிறீங்களா இல்லையா? டேய், 1989 நான் பண்ண ஒரே தப்பு உன்னை பெத்த தண்டா மவனே. நம்ம ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம். அவர் கள்ளச்சாராயம் கடத்தி அரெஸ்ட் கூட ஆயிருக்காரு. ஆனா வருஷம் தெரியல. அது ரொம்ப முக்கியம். இந்த வருஷம் சர்ச் பண்ணி சொல்லு. ஓகே. கால்வாசி சொத்து பொண்டாட்டி பேர்ல தான் இருக்கு. பொண்டாட்டி பேரு பாக்கியம். தவிர கீப்பிங்ல அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி பொண்டாட்டி கட்சி தான் தீர்னோட பாக்கியம். இங்க ஒருத்தனோட துர்பாகியத்தை பாரு. ஆஸ்கார் வாங்குற உலக நாயகன் மாதிரி நடிக்கிறேன்ட்டு அவார்டு வாங்குற ஆர்வத்துல கொடுத்த ஒரு உம்மா தப்பா? இதுக்கெல்லாம் ஒரு பிரேக்கப் அம்மா, அதுவும் 3 வருஷம் பேபிமா. நீயே சொல்லு. ஏதாவது பேசி கெடுத்துறோம். இப்போதான் அவ சுக்காப்பில வந்திருக்காடா. ஏய் மச்சி, என்னது சுக்காப்பியா? ஏய் நீ ஃபிலிம் இன்ஸ்டிட்யூட்ல ஃபுல் மீல்ஸே சாப்பிட்டு பசி அடங்கலன்னு பக்கத்துல கை விட்டுக்கற. திலக், are you ready? 20 minutes மச்சான், go. all the best. மேக்கப் போடாம ஸ்மார்ட் ஆகறப்பா. அதன்படி கல்பனா ஒரு மனநிலை சரியில்லாதவர். இதோ Zen1 டிவிக்காக கல்பனாவின் பெற்றோர் அளித்த பேட்டி. என் பொண்ணுக்கு ஒரு மாதிரி கிறுக்கு போயிட்டு இருக்கு சார். 4-5 வருஷமாவே இப்படித்தான். அது கொஞ்சம் முத்தி போச்சு போல. அன்னைக்கு என்னவோ யாரோ தன்னை துரத்துற மாதிரியும் கெடுக்கிற மாதிரியும் இதுவே நினச்சிக்கிட்டு போயிட்டு இருந்த டாக்ஸிலேருந்து கீழே குடிச்சிச்சுங்க. எங்கள் பொண்ணு அந்த மாதிரி யாரும் கெடுக்கலைங்க.
கெட்டு போகவும் இல்லைங்க. எங்கள் பொண்ணு மேலே தாங்க தப்பு. மிஸ் கல்பனா ஒரு ஸ்கிசோஃப்ரெனிக் பேஷண்ட். தன்னை யாரோ துரத்துற மாதிரியும் கற்பழிக்கிற மாதிரியும் விஷுவலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஐ மீன் இந்த மாதிரி காட்சியெல்லாம் அவங்களாவே கற்பனை பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவங்கள வெளியில விடுறது ரொம்ப ஆபத்தானது. அவங்கள மனநல காப்பகத்துல தான் வச்சு பராமரிக்கணும். இதன் மூலம் செல்வி கல்பனா வன்கொடுமைகளுக்கு ஆளாகவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. எங்கள் நிருபர் கொடுத்த தவறான தகவலை ஒளிபரப்பியதற்காக நாங்கள் வருந்துகிறோம். கல்பனா முகத்தை எப்படி காட்டாங்க மலர்? தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதெல்லாம் எப்படி எடுத்தது? எனக்கு ஷோ வேணாம் மலர், நான் இன்டர்வியூ எடுக்க மாட்டேன். எனக்கு வேணாம் அந்த அசோக் அடிய விட மாட்டேன். மலர் சொன்னா கேளு மலர், நான் கல்பனா என்ன மலர் சொல்றேன். மலர் எனக்கு வேணாம் மலர் சொன்னா மலர் கல்பனா என்ன யோசிச்சு மலர். அந்த அசோக் போய் அடிச்சா இப்போ ஏதாவது மாறிடுமா? திலக் திலக் நான் சொல்றது கொஞ்சம் கேளு. காம் டவுன், கொஞ்சம் யோசி. அவன் நம்புனா மலர். இந்த அசோக் அவளை பைத்தியக்கார வச்சுக்க தெரியுமா உனக்கு? ஏய் உனக்கு கல்பனாவை போன வாரம் தான் தெரியும். எனக்கு அவன் 6 வருஷம் ஃப்ரெண்டு. எனக்கு இல்ல வருத்தம் கோவம். நம்ம எந்த நம்பிக்கை துரோகமும் பண்ணல. புரிஞ்சுக்க திலக், ஒரு மீடியாக்காரன்னா டெய்லி 1000 பிரச்சனை வரும். அது எல்லாம் ஓ பிரச்சனை பர்சனலா தூக்கி போட்டுக்கிட்டா தூங்கவே முடியாது, அடுத்த வேலை பண்ண முடியாது. மலர் லிசன், கல்பனா விஷயத்துல வேற ஏதோ பாலிடிக்ஸ் விளையாடி இருக்கு. அதுக்கு நம்ம சேனல் துணை போயிருக்கு. தெரியுதுல, உனக்கே தெரியுதுல, அப்புறம் எப்படி இந்த பிரச்சனை சும்மா வர சொல்ற? ஏய் மலர், இப்போ என்ன பண்ண போற? இது எல்லாம் தட்டி கேட்க நீ யாரு? ஏய் மலர், அதுக்கு என்ன சம்மதம் இருக்கு? மீடியால உனக்கு என்ன முகம் இருக்கு? நீ எதையாவது மாத்தணும் நினைச்சா மாத்த முடிஞ்ச உயரத்துக்கு நீ போகணும். ஒரு அர்ணாபா பாண்டேவா கோபிநாத்தா வளரணும். உன் திறமையை நீ நிரூபிக்காத வரை இந்த உலகம் கோபத்தை மதிக்காது. திலக், நீ வளர்றதுக்கான வாய்ப்பு இப்போ காலடியில இருக்கு. நாங்க எல்லாம் உனக்கு சப்போர்ட்டிவா இருக்கும், சரியா? இன்னைக்கு உன் மேல விழ போற வெளிச்சம் தான் முதல் வெளிச்சம். உன் கனவுல மட்டும் இல்ல, நிஜத்துல நான் இருக்கேன். எப்போ இருப்பேன். I'll wait outside. வணக்கம் சார். ஓகே, அப்படியே கதையை மாத்திட்டீங்களேயா? எவ்வளவு நேரமா கூப்பிடுறது? ஏன் லேட்? டோன்ட் ஸ்க்ரூ திஸ் அப். திலக், கலாச்சாரத்தால் 100 பேர் செத்தாங்கல்ல, அந்த லிக்கர் சப்ளை பண்ண கேஸ்ல மணி அரசு பண்ண 2004ல தர்மபுரியில. திலக், what is this? No controversial questions. நம்ம ரிசர்ச் டீம் ப்ரிப்பேர் பண்ண கேள்வி மட்டும் தான் நீ கேட்கணும், புரியுதா? நான் டாக் பேக்ல இருந்து ஃபீட் பண்றேன். மலர், இத புடிச்சுக்கோ, அவனை கன்ஃபியூஸ் பண்ணாத. காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தான். ஏப்பா சார், இந்த தமிழ் ரொம்ப சுத்தமா கரடு முரடாகுது. சார் டோன்ட் வரி சார், நான் டாக் பேக்ல இருப்பேன். நீங்க எது மறந்தாலும் நான் எடுத்து கொடுக்குறேன். இந்த ஆன்சர் பேப்பர் கொடுத்துங்க. ஹேய் திலக், கேக்குதா? ஆன்சர் மீ. சீக்கிரமா ரெடி ஆவு. பவன கேள்வி செம்ம ஜாலரா இருக்கு. ஷட் அப் திலக், அதுல என்ன இருக்கோ அத கேளு. மலர், டைம் ஆச்சு, வா. ஆல் தி பெஸ்ட். சார் போறோம் சார். லெட்ஸ் ரெக்கார்ட். ரோல் கேமரா. ஹேய் திலக், மரியாதையா சிரிச்சு விஷ் பண்ணு. ரொம்ப ஃபார்மலா வேணாம், ஓகே? ஒரு வாட்டி பண்ணி காட்டு, சவுண்ட் செக் பண்ணிக்கலாம். வணக்கம் ஐயா, நன்றி. ஏய், இது ரொம்ப ஓவர். பீ சீரியஸ். ஒழுங்கா பண்ணுடா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. ஐயா, உங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. இந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்னு மக்கள் உங்களை புகழாத நாளே கிடையாது. மிகப்பெரிய அரசியல்வாதி, தொழிலதிபர். உங்களை பற்றி நீங்களே சுருக்கமாக ஒரு 3 வரியில் சொல்லுங்களேன், கேட்போம். நான் தீரன் மணியரசு. மக்கள் சேவை என் உயிர் மூச்சு. வாய்மையும் நேர்மையும் என் வழித்தடங்கள். ஐயா, கன்னிகள் அவன் புள்ள பெற்றவங்கள நேர்மையான அரசியல்வாதியும் இல்லைன்னு எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. வாட் இஸ் திஸ் திலக்? என்ன உளறற? இல்லை, அதை பொய்யாக்குற மாதிரி இருக்கு உங்களோட அறிமுகம். தீரன் மணியரசே, ஏதோ ஒரு வீரமான நிகழ்வு பின்னால் தானே இந்த தீரங்கிற அடைமொழி உங்களை வந்து சேர்ந்துருக்கணும், சரியா? இது பளிச்சுன்னு கேட்க வேண்டிய கேள்வி தம்பி, பயப்படாம கேளுங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி அரசாங்கம் எங்க ஊர்ல சாரா கடையும் கள்ளுக்கடையும் திறந்து ஆறா ஓட விட்டுச்சு. குடிமக்கள்லாம் குடும்பத்தோட கஷ்டப்பட்டாங்க. ஏழைங்க கஷ்டப்படுறதை என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அதான் கள்ளுக்கடையும் சாரா கடையும் கூட சொல்லி போராட்டம் நடத்தினேன். இது இந்த கள்ளச்சார பிரச்சனையா 2004 தர்மபுரியில் உங்களை கூட கைது பண்ணாங்கல்ல? என்ன பண்ற நீ?
ஐயா இது தருமபுரியில் தான் நடந்தது. கள்ள சாராயம் நல்ல சாராயம் எல்லாத்தையும் எதிர்த்து தருமபுரியில தான் போராட்டம் நடத்தினேன். என்ன ஒரு அடி, என்ன ஒரு உதை, என்ன அராஜகம், என்ன அடக்குமுறை. அடக்குமுறையா? யார் அடக்குனா? அரசாங்கம் தான். அடக்குமுறையும் அராஜகமும் என்ன குறி வச்சுதான். அன்னைக்கு நடந்த துப்பாக்கி சூட்ல செத்து சபக்குழிக்கு போயிருக்க வேண்டியவன். இங்க பாத்தியா? போதும் சார். தெரியுது சார். இல்லை சார், டிவியில் குழந்தைங்க பார்த்துருப்பாங்க சார். போதும் முடிக்கும் சார். உள்ள என்ன நிறைய இருக்குது. என்னுடைய இந்த போராட்ட குணத்தை பார்த்த எங்களோட தலைவர் தமிழ்ச்செல்வன் வீரண்டாணி சூரண்டாணின்னு புகழ்ந்து தள்ளிட்டாரு. இந்த புகழ் மக்கள் மனதில் நிரந்தரமா இருக்கட்டுமே என்ன தீரன் மணியரசுன்னு பேர் வச்சுட்டாரு. இதெல்லாம் ஒரு வரலாற்று நிகழ்வு தம்பி. வரலாற்று நிகழ்வு தான். கல்வெட்டுலாம் பொறிக்கணும். செம்மையா கலைக்கிறாமச்சி. கிண்டல் பண்ணாத, பி நார்மல். அண்ணா உங்கள் கல்வி பணியை பற்றி பேசுவோமா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 இன்ஜினியரிங் காலேஜ், 2 மெடிக்கல் காலேஜ் இதெல்லாம் வச்சு மாணவர்களோட அறிவுக்கண்ணை திறந்திருக்கீங்க. ரெஃபர் அப்துல் கலாம். அவ்வளோதான். அப்துல் கலாம் ஆப்பா சார். ஓ, அப்துல் கலாம் ஐயா மாதிரின்னு சொல்ல வரீங்களா? ஐயா தான் எனக்கு கிரியா ஊக்கி. ஐயாவை பின்பற்றி தான் இளைஞர்களோட வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் கல்வி பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தாய் கட்சியிலேருந்து எப்போ பிரிஞ்சிங்க? ஏன் பிரிஞ்சிங்க? பாரு, காண மயிலாட கண்டிருந்த வான்கோழின்னு ஆரம்பிப்பாரு. காண மயிலாட இதே அப்புறம் உனக்கு தெரியும். இந்த பிட்டை எழுதி கொடுத்ததே நான் தான். சிறகை விருத்தாடியது போலன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி நல்ல தமிழ் பாட்டு சார். புறநானூறு அகநானூறு சார். புறநானூறு. புறாநானூறு அது பேசினுக்கிறாங்க சார். சூப்பராக பண்ணுங்க சார். என்னோட பண்ணுங்களேன். புறாநானூறு அது மாதிரி தான் சார். நான் தலைவர் கூட நெருக்கமா இருக்கிறது பிடிக்காம சில பேர் காண்டில் சதி செஞ்சுட்டானுங்க. விலகிட்டேன். என்ன விலகிட்டீங்களா இல்லை அவங்களே விலக்கிட்டாங்களா? இந்த மாதிரி அவரை நோண்டாத, உன் கேரியர் இன்னையோட முடிச்சிடும். என்ன ஏரியா விலகிறது? அவரோட பட்டங்கள் பத்தி கேளு. ஏழைகளின் விடிவெள்ளி, இளைஞர்களின் புரட்சி நாயகன், 8ஆம் வள்ளல், கர்ணன், கல்வி காப்பாளன், தொழில் புரட்சியின் பிதாமகன், இப்படி உங்களுக்கு பல பட்டங்கள் இருக்கிறது. இதில் உங்களுக்கு பிடித்தது எது? டாக்டர் பட்டத்தை விட்டுட்டீங்களே. சாரி டாக்டர். இவ்வளவு பட்டங்கள் இருந்தும் எளியவர்களின் சேவகன் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு பிடிச்ச பட்டம். திலக், ஆட் பிரேக் அனௌன்ஸ் பண்ணு. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை கேட்கும் முன் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. தம்பி, சும்மா மாத்தி குறுகுறுக்க கேள்வி கேட்குற, எப்படி பதில் சொல்றது? கொடுத்த ஆறுல கரெக்டா கேள்வி கேட்டதுன்னு பதில் சொல்ல முடியும்? டேய் திலக், ப்ரிப்பேர் பண்ணதை விட்டுட்டு நீ ஏன் தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்குற? லாஸ்ட் வார்னிங், ட்ராக் மாறவே மாறாத. You hear me? கொஞ்சம் cheerful-ஆ மூஞ்சிய வச்சுக்கோ. Wipe off that stupid smirk off your face. கொஞ்சம் மச்சான், கியூ கார்டு பார்க்காம பேசண்டா. சுவிட்ச் போட்ட வேலை செய்ய கேமரா மைக் மாதிரி என்ன ஆக்கிட்டாங்க. I'm so fed up. Hello Abdul. திலக் கிட்ட போன் கொடு. Abdul, I can't disturb him now. அவன் கிட்ட கொடு. Okay, சரி. அப்துல் ரோகி சேனல்காரனை நம்பாத, அவன் புத்தியை காட்டுவான்னு அப்பவே அவர்கிட்ட சொன்னேன். இப்பதான் என்ன நம்பவே இல்லை. நீ பண்றதுக்கு பேர் ஜேர்னலிசமாடா? இல்ல அப்துல் ப்ராஸ்டியூஷன்டா. அப்துல் ஒரு நிமிஷம் சொல்ல கொஞ்சம் ப்ளீஸ். அசிங்கமா இல்ல? அவன் கிட்ட என்ன பேச போற? அண்ணா கல்பனா, நீயாவது கொஞ்சம் மூஞ்சி முக்கியம் இல்லை, எதுக்கும் கவலைப்படாத, நான் கூட இருப்பேன், என் சேனல் கூட இருக்கும்னு எல்லாம் நம்பிக்கை கொடுத்தியே. ஏன்னா இப்படி உங்க சேனல்ல எனக்கு பைத்தியக்காரி பட்டம் கொடுத்து அலங்கோலமா காமிக்கிறாங்க. எங்க அப்பா அம்மாவை மிரட்டி போய் சொல்ல வைக்கிறாங்க. இல்ல கல்பனா, என் சிச்சுவேஷன் கொஞ்சம் புரிஞ்சுக்க ப்ளீஸ். முதல்ல நான் பேசிடுறேன். உண்மையை சொல்ல தயங்கி ஊமையா இருந்தா நீதி கிடைக்காது, பேசுன்னு சொல்லி தானே என்ன பேச வச்சேன். இப்ப நீ உண்மையை சொல்ல வேண்டிய இடத்துல ஊமையா உட்கார்ந்து தலையாட்டுறேனா? உண்மையில இப்பதான் பைத்தியக்காரி மாதிரி ஃபீல் பண்றேன். என்ன அன்னைக்கு நாசம் பண்ண 3 பேர் கூட கெட்டவனா வந்துட்டு கெட்டது செஞ்சுட்டு போனாங்க. ஆனா நீ நல்லவன் மாதிரி வந்துட்டேன்னா போன் கட் பண்றான். இந்நேரத்துல என்னடா உனக்கு போன? ஷோல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு, புரியுதா? உன் சொந்த அறிவு காட்டுறதுக்கு நீ அங்க உட்கார வைக்கல. கையில இருக்கிற கார்ட்ஸ், கார்ல இருக்கிற இது ரெண்டு மட்டும்தான் உன்னோட லைன் பை லைன், நாட் a word. வெல்கம் பேக் டு தி ஷோ. முக்கியமா அவர் இமேஜ்
மிஸ்டர் தீச்சட்டி மன்னாரு. என்னண்ணே அதானே உங்கள் ஒரிஜினல் பேர்? ஏய் என்னண்ணே உங்கள் அப்பா அம்மாக்கு ரொம்ப நாள் புள்ளே இல்லாதனால உங்கள் அம்மா தீச்சட்டி சுமந்து பிறந்தனால அப்போ வச்சு பார்த்தா தீச்சட்டி மன்னாரு. கரெக்ட். யார் அதெல்லாம் உன்னாட சொன்னது? நம்ம சரோஜாக்கா. உங்கள் ஸ்டெப்பு அண்ணி ஸ்டெப்னி நம்ம மகளிர் தலைவினே டோக்கன் நம்பர் 3. நம்ம அண்ணன் யாருன்னா 15 வயசுல ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சு 22 வயசுல ஆட்டோ யூனியன் சங்க தலைவரானார். அதுக்கப்புறம் ஒரு அரசியல் கட்சியில சேர்ந்து ஒரு பஸ்ஸை எரிச்சு இந்த தீச்சட்டி மன்னாரு தீரன் மணி எஸ்வானர். அதுக்கப்புறம் சொயின்னு வாழ்க்கையில நான் ஸ்டாப்பா வளர்ச்சி தான். கமிஷன் கட்ட பஞ்சாயத்து வந்த காசுல 4 இன்ஜினியரிங் காலேஜ் 2 மெடிக்கல் காலேஜ் உங்க பேர்ல உங்க ஃபேமிலி பேர்ல உங்க பினாமி பேர்ல சிட்டி முழுக்க மல்டிப்ளெக்ஸ் அது இதுன்னு எவன் அப்போ விட்டு காசு. இப்போ லேட்டஸ்டா சைனா கொலாபரேஷன் குளோபல் டிராகன் பூச்சிக்கொல்லி ஃபேக்டரி. இட்ஸ் மேஜிக்கல் மிராக்கிள். ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவரை வாழ்க்கையை ஆரம்பிச்சு அது எப்படிங்க எவ்வளோ பெரிய தொழில் அதிபர் ஆனீங்க? ஒரு செகண்ட்ல கேட்ட தம்பி, இதெல்லாம் சும்மா வரல. எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு அசிங்கங்கள், எவ்வளவு காயங்கள், எவ்வளவு கலவரங்கள், எவ்வளவு களவாணித்தனங்கள், எவ்வளவு கற்பழிப்புகள். இப்ப எதுக்கு நீங்க முதல்வன் ரகுவரன் மாதிரி ட்ரை பண்றீங்க? மிஸ்டர் மன்னாரு, நான் வந்து நீங்க மிதிச்சு ஏறி வந்த படிகளை பத்தி பேசிட்டு இருக்கேன். புரியுதா? நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்தட்டுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க ஆஃபீஸ் வாசல்ல சுற்றுப்புற சூழல் கெட்டு போகுதுன்னு சொல்லிட்டு பசுமை மானுடங்கிற மாணவர் இயக்கம் வந்து போராட்டம் நடத்தினாங்கல்ல. அவங்க போராட்டத்தை முறியடிக்கிறதுக்காக அதில் கலந்துக்கிட்ட மாணவர்களை துரத்தி அடிச்சிங்களே, ஞாபகம் இருக்குதா? அந்த குரூப்பை சேர்ந்த ஒரு பொண்ணை ரவுடிகளை விட்டு மானபங்கப்படுத்துனீங்களே, என்ன ஞாபகத்தில் இருக்கா? யோ, நீ சொல்றதெல்லாம் அப்பட்டமான பொய்யா? மிஸ்டர் தீச்சட்டி மன்னாரு, நான் என்ன கேள்வி கேட்க ஆரம்பிக்கலையே. நாடா கேள்வி கேட்ப? நான் யாருக்கு பிறந்தேன், எனக்கு ஏன் பிறந்தாங்கிறது உனக்கு முக்கியமா? சார் இதை கண்டினியூ பண்ணிடலாமா, அதை ஸ்டாப் பண்ணி? ஷோ ரெக்கார்ட் ஆகும். எதுக்காவது வரும். ஆட் பிரேக் விட்டு. பிரேக். ஒரு மேல பேசிட்டே இருக்கும் பிரேக் விட்டாங்க. ஆளுக்கு 500 ரூபா பணம். உன்னையும் தூக்குவேன், இந்த சேனலையும் தூக்குவேன். ஓடா. இல்லை இன்னும் நீங்கள் காடாவது சமயம் ஒரு மேட்ரு வச்சுருக்கேன், டென்ஷனாக உட்காருங்க. நீங்கள் அப்துல்ல ஆக்ரோஷமாக கொலை வெளியோட மிரட்டின வாக்குமூலம், இதை கேளுங்க. இது ஆடியன்ஸ். சமாதானம் பண்றேன்னு கூப்பிட்டு மிரட்டுறீங்களா? அப்துல், சமாதானத்துக்கு கூப்பிடல, ஓ சங்கம் இருக்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன். ஏண்டா அந்த கல்பனாவை கெடுத்து வந்து கடாச்சினதெல்லாம் பத்தாதா? குரா குரா ஏய் குரா இது குரலே இல்லடா. யாரைய வச்சு மிமிக்ரி பண்ணிக்கிறீங்க. யாரா கல்பனா, யாரா அப்துல்? என்ன போராட்டம் கண்ட விடாது. என்ன டாமா பண்றீங்களா? டென்ஷன் ஆவாதீங்க சார். கவலைப்படாதீங்க சார், இப்போ ஆட் பிரேக் விட்டாச்சு, இப்போ நடக்கிறது எதுவும் வராது. ஏய் வாட் என்ன பேசுறது மாதிரிடா? பாத்துறே நீ பேசினே இருக்கற. ஏய் நிறுத்துடா சாவடிச்சுடா, நிறுத்துடா. என்னடா உற்பத்தி பண்ணும்போது கை வராம வேற என்ன வர? நீ என்ன டெய்லி ஆய் போவாதே ஆபீஸ்க்கு வர? ஏய் இந்த கழிவுனால நான் செத்துக்கறேனடா. லிஸ்டிக்கு தான் என்ன லிஸ்ட் வச்சுக்கற நீ? டேய் இல்ல ஹோல்டர் நான் அது ஏரியில கலந்து தான் சொன்னேன். செத்துக்கறானா? ஐயோ லிஸ்ட்ல செத்துக்கறானா? அடி சிறப்பாங்க. ஏய் என்னடா நினைச்சீங்க? நான் கூப்பிட்டு வச்சு அசிங்கம் பண்றீங்களா? ஜகன் சாவடிச்சிருவேன். ஜகன் ஹெல்ப் ஹிம். மச்சி வாங்க நடில ஃப்ரேம் மாட்டிச்சா கொஞ்சம் ஓரம் ஆயிடுச்சு. இப்போ பா மிஸ் பண்ணாத. ஓகே மச்சி. ஏய் நான் இப்போ நீ தப்பே பண்ணல வச்சுக்க. உனக்கே கோவம் வருது, உடம்புல ஏன் வேர்த்து கொட்டுது? உண்மையை பேசினாலையா? இந்த மண்ணாரம் தெரியாதா? என்னடா இந்த கேள்விக்கு இந்த அடி அடிக்கிற? இதோட செம்மையில கேள்வி இருக்கே, அது தெரியுமா உனக்கு? ஓ வாங்க உண்டா பத்தாதா? திரிய வேணுமா? அடி என்னடா பேசி வந்துச்சு? என்னடா வலிக்கு வந்துறியல? பாத்து நீ பேரு போறேன். என்ன வாயில போடிச்சு? என்ன கைய விட்டு அப்பதான் வேச்சிட்டு இருந்த. பாத்து சல்பால கீழ வச்சறேன். பாத்து டேகன் உடம்பு பாத்துக்கோ. டேகன் பாத்துக்கோடா உடம்பு. ஐயா வேடி போடா. என்ன மச்சி இப்போ ஓகேவா? ஓகே. டேய் உனக்கு ஒன்றும் ஆகல. என் வீர குருதியை தொடைக்காதே மலர்வழி, அவை உன் அத்தானின் வெற்றி தழுவுகள். ஆர் யூ இம்ப்ரெஸ்ட்? அவ உன்னை அடிக்க ஒவ்வொரு உண்மையா வெளியில வந்தது. சூப்பர் மச்சி. எகிரி உச்சி ஆச்சு ஹீரோவனை பாத்துக்கிறேன். அடி வாங்கிய ஹீரோவனும் இப்பதான் பாருங்க. அது நமக்கு வழக்கம் தானே மச்சி. ஓகே லிசன், நான் சொல்றதெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுது. அசோக், நான் சொல்ற மாதிரி சில இடத்துல மெமிக்ரி பண்ணு. கம் ஆன் ஹரி அப். கல்யாணி நோ வரிஸ். நான் கூப்பிட்டு ஜசியா பண்றேன். இதெல்லாம் டெலிகாஸ்டே ஆவல. இதுதான் கோடியா பணம் வாங்கினியா நீ? மக்கள் யாருமே இத பார்க்கல, எல்லாத்தையும் மாத்திடலாம். ஐ வில் மேனேஜ் இட். நான் மாத்துவேன். ப்ளீஸ் சிட், ஜஸ்ட் ரிலாக்ஸ். பாவனா எஸ் ஹியர் இட் இஸ். இதே அப்படியே பேசு. திஸ் இஸ் குட் ஃபார் யூ. மேக் அப், டச் அப் பண்ணு. ப்ளீஸ் ரிலாக்ஸ் சார். இந்த பேப்பர்ல இருக்கிறது அப்படியே பேசுங்க. மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஐ
ஒரு பிரச்சனையும் இல்லை. Just relax. ஷார்ட்டா சீக்கிரம் கொடுப்பா. சார் 20 செகண்ட்ஸ்ல ஆட் பிரேக் முடிய போகுது. எக்ஸ்டெண்டட் ஹாட் ஃபியூ மோர் ப்ரோமோஸ். ஓகே சார். திலக்கோட பழைய ஷாட்ஸ் எடு. சார் வாங்க. உட்காருங்க சார். பாவனா. யா. Okay, I want you to zoom in. Zoom in a little more. Fix it. திலக்கோட பழைய ஃபுட்டேஜை க்ராப் பண்ணி மேட்ச் பண்ணு. லாக் கேமரா. ஓகே. சீக்கிரம் திலக் மாதிரி டப் பண்ணு. நீங்கள் கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர். கேமரா 2 க்ளோஸ் வை. திலக் ஃப்ரேம்ல இல்லாதது தெரியக்கூடாது. ஃப்ரேம்ல அவரை மட்டும் வச்சுக்க. ஓகே. ஆக்ஷன். நீங்கள் கரைபடியாத கரங்களுக்கு அதர்ம வழியை கையாளாத அறநெறி செம்மல் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? உங்க மேல சுமத்தப்பட்டிருக்கலாம் அபாண்டமான பொய் குற்றச்சாட்டுகள். இது எங்களுக்கு தெரியும், ஆனா அது மக்களுக்கும் தெரியணும் இல்லையா? அதனால தான் அதை தூண்டுற மாதிரியான கேள்விகள்லாம் நான் கேட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க ஐயா. தம்பி, காய்ச்ச மரம் தான் கல்லடிப்படும். இதெல்லாம் தெரியாம அந்த ஒயிட் ஷாட்ல திலக்க க்ராப் பண்ணி அது அப்படியே நம்ம லைவ் கேமரா ஃபிக்ஸ் பண்ணு. ஓகே சார். 5 வருஷம் ஆச்சு. என்ன பழி வாங்குறதுக்காக அந்த பிள்ளைய பலிகடாக்கிட்டாங்க எதிரிங்க. அதை நினைச்சா தான் வருத்தமா இருக்கு. திலக்கோட வணக்கமே இல்லையே. ப்ரோக்ராம் நேச்சுரலா எண்ட் ஆகாதே. பேசாம மணியரசு வணக்கத்தோட முடிச்சுக்கலாமா? சவுண்ட் செக் பண்ணும்போது திலக் நன்றி இல்ல வணக்கம்னு ஏதாவது சொல்லியிருப்பான்ல, அதுல இருந்து ஏதாவது ஒன்று தூக்கி போடு. நல்ல வேலை, இது பொய்ன்னு நீங்க நியூஸ் போட்டுட்டீங்க. நான் களங்கம் இல்லாம கரைபடியாக நேர்மையானவன் அழுத்தமா பதிவு பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தீங்க. நன்றி தம்பி. நன்றி. ஃபுல்லா வாய்ஸை மாத்திக்கிறேன் மச்சான். திலக் நான் வரேன் சொல்லு, பாட்டிலோட வரேன் சொல்லு. விடிய விடிய ஏய் திலக், ஏய் போய்டு. ஏய் உன்னை சும்மா விட மாட்டேன். ஏய் இங்க என்ன நடக்குது? திலக் போய்டு. ஏய் என்ன போறீங்க? திலக் வேணா திலக். நம்பிக்கை தரு. ஏய் சோறு. ஏய் 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 போய்டு போய்டு சொல்ற. போய். டேய் ஏய் டேய் திருடா. ஓடி. ஏய் புடியோன் பாக்கறடா. ஏய் 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 ஓலை விட வேண்டாம். டேய் போடு. டேய் டேய் போடு போடு போடுடா போடுடா நாயே. வாய் உடைக்குற டேய் விடு அட விடுடா வளர். What the hell is this, Thilak? This is a channel office. This is not a fish market. Of course it is a fish market. ஒரு நாரி போன மீனை நல்ல மீன் சொல்லி விற்க பாக்குறீங்க. யார் அந்த தீரன் மணியரசு? அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி குடிகாரன் கொலைகாரன். அவனை கூட்டத்தை உட்கார வச்சு அப்துல் கலாமோட கம்பேர் பண்ண சொல்றீங்க? Stop your nonsense. Look, put one thing in your mind straight. This is an entertainment industry. Prime time na என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தட்ல சோத்த போட்டுட்டு ஊர்காக்காக எல்லாரும் டிவி ஆன் பண்ற டைம். இந்த டைம்ல வர ஷோ எக்ஸ்ட்ரீம்லி ஸ்பைசியா காரசாரமா இருக்கணும். இல்ல பணத்தை கொட்டணும். இது நம்ம கம்பெனி பாலிசி டாக்குமெண்ட்ஸ்லயே இருக்கு. நாங்க டிசைன் பண்ண மியூசிக் ஷோ இது கிடையாது. நல்லா பெர்ஃபார்ம் பண்ண நாட்டுப்புற கலைஞர்களை ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே தூக்கி எறிஞ்சிட்டீங்க. இந்த நாட்டுப்புறத்தானங்களை பார்க்கறதுக்காகவா வீட்ல ஹெச்டி டிவி எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க? அதுவும் இல்லாம அந்த டீம்ல ஒரு பொண்ணு கூட இல்ல. ஆம்பளை 1000 வித்த காட்டினாலும் ஒரு பொம்பளை வந்து இடுப்ப காட்டினாதான் டிஆர்பி ஏறும். You guys are boring. சார் நீங்க வந்து போய் சொல்றீங்க சார். நாங்க வந்து உண்மையை சுவாரஸ்யமா சொல்லலாம்னு சொல்றோம் சார். கல்பனா ரேப் கேஸ் நியூஸை எப்படி கவர் பண்ணோன்னு பாத்தீங்கல்ல? அன்னைக்கு டிஆர்பி ரேட்டிங்ல நம்ம சேனல் தான் நம்பர் 1. அட செக் கேவலமா இல்ல? அந்த பொண்ணை கற்பழிச்சவங்க கூட ஒரு முறை தான் கற்பழிச்சாங்க. பிரேக்கிங் நியூஸ் போட்டு அந்த பொண்ணை பலமுறை கற்பழிச்சு நீங்க தான். என்னடா என்ன நல்லவேளை அந்த பொண்ணை கெடுத்த வீடியோ உங்ககிட்ட இல்ல. லேட்டே அதே எடுத்து போட்டு டெலிகாஸ்ட் பண்ணிடுங்க. யூ பிளடி கார்ப்பரேட் கிரிமினல்ஸ். ஹே நிறுத்துறா. உங்க அப்பாவையும் அம்மாவையும் யாராவது போட்டு தள்ளினாலோ இல்ல இவளுங்களை யாராவது ரேப் பண்ணி ரோட்ல தூக்கி கடாசிட்டு போனாலோ உனக்கு தான் அதிர்ச்சி துக்கம் எல்லாம். எனக்கு அது நியூஸ், ஹாட் செல்லிங் நியூஸ். நீ கீழே விழுந்து செத்தேனா இந்தியாவுக்கு ஹாட் செல்லிங் பிரேக்கிங் நியூஸ் நீ தான். எதுக்குடா சிரிக்கிற? இல்ல உன்னை வச்சு ஒரு ஹாட் செல்லிங் பிரேக் நியூஸ் யோசிச்சு பார்த்தேன். செம்மையா இருந்தது.
என்ன கழுதாத செஞ்சா பார்க்கறது நீ இருக்க மாட்டேன் தெரியுமா? Hey, பரா stop playing the fool. அதைத்தான் நாங்கள் உனக்கு சொல்கிறோம். டிவி பார்க்குற ஜனங்களாம் ஃபூல்ஸ் நினச்சிட்டு அவங்க நம்பிக்கையோட ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்புறாங்க, கண்ணை மூடிட்டு நம்புறாங்க. கோடான கோடி பேர் நம்மளை ரசிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இந்த ஸ்டூடியோ நம்ம கூட இருக்கிற நினச்சிட்டு இருக்காங்க. இந்த ஸ்க்ரீனில் நீ காட்டுற பரபரப்பு, ஒரு ஷோவில் கேட்கப்படுற கேள்வி, ஒரு காம்படிஷன் வெற்றி தோல்வி, கைத்தட்டில் அழுக, அது இதுன்னு எல்லாமே உண்மை நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கை தான் நம்மளோட பலம். என்னைக்கு அந்த நம்பிக்கை சாகுதோ அன்னைக்கு சேனலை மாற்று. இங்கே பார் கல்யாணம், அன்னைக்கு சேனலை மாற்றி போயிட்டே இருப்பாங்க. நம்ம ஜனங்க கொஞ்சம் அதிகமாக தூங்குவாங்க, ஆனால் முழிச்சிக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக முழிச்சுப்பாங்க. அப்படி முடிச்சுக்கிட்டாங்க, நீ எல்லாம் காணாமல் போய்விட. ஃபயர் உனக்கு வேலை போச்சு சொல்ல போறியா? சிப்பா 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 சிப்பா. Wait. நீ சொல்லு கல்யாண். You're not only fired, you guys are all blacklisted. இந்தியால எந்த சேனல்லையும் உங்களால போய் வேலை செய்ய முடியாது. சார் நிதானமா யோசிச்சு முடிவு எடுக்கும் சார். பிள்ளை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா நீங்களும் அவங்க கூட சேர்ந்து வெளியில போலாம். உங்களுக்கு எனக்கு என்ன சார் சம்பந்தம்? உங்க வேலையை பாருங்க சார், உங்க வேலையை பாருங்க சார். என்ன பறிச்சுக்கிட்டோம்னால ஏன் சார் இவன் கையில சொல்லிடு, இவனை மாதிரி ஒரு கேவலமான பொறுப்புகளை வேலை பார்க்கற விட எங்க டீகல்ல எச்ச காசு கட்டி பொழிச்சுப்பான்னு சொல்லு. மத்தா சார் சாரி கிரீன் கிட்ட சாவடிச்சிடுவேன் வா.